Hey guys, so back side la நம்மளுடைய work station இருக்கு. ரீசெண்டா நம்ம பில்ட் பண்ண work station. இது பத்தின ஓவர்வியூ வீடியோ, அதாவது இதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் ரீசெண்டா இப்பதான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக Poco X3 உடைய ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2 லைட் மட்டும் இருக்கு, மற்றபடி ஃபுல்லாக வந்து Poco X3 தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா போயா M1 காலர் மைக் இருக்குது. ஸோ இதை டேரெக்டாக என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். அண்ட் ஆடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கம்மி பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து மொபைல் வாங்க போகிறேன், vlog எடுக்கிறதுக்காக மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்க்குறவங்க Poco X3 ஏதாவது உங்கள் சஜஷன் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மொபைலோடைய ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி வீடியோ எடுக்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்கும். ஸோ செகண்ட் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் பேக் சைடில் மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் மானிட்டரில் ஒரு லைவ் வால்பேப்பர் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப் ஸ்க்ரீனையோ எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்து தான் வந்து பார்க்க போகிறோம். லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் அதில் முக்கால்வாசி பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில இதுதான் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அந்த ஒரு சில ஃப்ரீயாக கிடைக்கிற சாஃப்ட்வேர்ஸில் இதுவும் ஒன்று. இது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் நல்லாவும் இருக்கும். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் தான். Taxaal இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரிடிக்ஷன் ஆப்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ நிறைய ஆப் இருக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் இந்த Taxaal ஆப்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 rupees போட்டு ஒரு மேட்ச் விளையாடி ப்ரிடிக்ஷன் பண்ணி வின் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி வின் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த 10 rupees கட்டினீங்க பார்த்தீங்களா, அதோடைய 9 times உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 10 rupees போட்டு வின் பண்ணீங்கன்னா 90 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். ஸோ அது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வாலெட் வழியாகவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் 200 rupees ஆகுது ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த Taxaal-உடைய ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் சைட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு டெஸ்க்டாப் ஹண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டெஸ்க்டாப் ஹண்ட் HUT இதில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்கும். இதில் கிளிக் பண்ண நிறைய ஆட் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் மேலே கேட்டகரியும் இருக்குது. ஸோ கேட்டகரியில் வேர்ல்ட், நேச்சர், அப்ஸ்ட்ராக்ட், 3D அனிமேஷன், கேம்ஸு, ஸ்கீஃபி, டெக்னாலஜி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். மேலே சர்ச் ஐக்கானே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கீவேர்ட் டைப் பண்ணிங்கனாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அயன்மேன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அயன்மேன் சம்மந்தப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு சர்ச் லிஸ்ட்டில் வரும். பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த வால்பேப்பர் நம்ம டெஸ்க்டாப்பில் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அப்படிங்க ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் டெஸ்க்டாப் வந்து ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகும். இப்போது இந்த வால்பேப்பரை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டவுன்லோட் வால்பேப்பர்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சாஃப்ட்வேர்னு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதில் லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறிடும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் சாஃப்ட்வேர் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஜஸ்ட் இவங்களே வந்து வீடியோவும் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி அதை செட்டப் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு 2.5 minutes தான் வந்து இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். கீழே டவுன்லோட் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் சாஃப்ட்வேருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 859 KB தான். ஸோ ரொம்ப சின்ன ஒரு சாஃப்ட்வேர் தான். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் கொடுத்து அப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் ப்ரோக்ராமில் இருக்குது.
ஸோ டவுன்லோட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஹட் ஆப் வெர்ஷன் 4.0 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இதில் போனீங்கன்னா டெஸ்க்டாப் ஹட்டுன்னு இருக்கும் அப்ளிகேஷனு. இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் அந்த அயன்மேன் வால்பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அகைன் அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த அயன்மேன் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் வால்பேப்பர்னு இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஆட் பேஜஸ் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வால்பேப்பருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.40 MB. ஸோ வால்பேப்பர் தான் கொஞ்சம் MB அதிகமாக இருக்கும், அதுவும் ஒரு 6 MB தான். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் முடிஞ்சுது. ஸோ ஓப்பன் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். வால்பேப்பர் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த டெஸ்க்டாப் ஹட் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் மீ டவுன்லோட் HD லைவ் வால்பேப்பர் அந்த மாதிரி இருக்கும், இல்லை செட் லைவ் வால்பேப்பர்னு இருக்கும். செட் லைவ் வால்பேப்பர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் வந்து கேட்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த டவுன்லோட் பண்ண அந்த வால்பேப்பர் இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். டவுன்லோட்ஸ் அண்ட் வீடியோஸில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க அந்த வால்பேப்பர் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளேன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டாஸ்க் பாரில் இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ அகைன் அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த வால்பேப்பரும் உங்கள் சிஸ்டமில் எப்பவுமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரன் அட் ஸ்டார்ட் அப்னு இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே வின் கேபிட்டபிலிட்டின்னு இருக்கும், அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு மினிமைஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் எப்பவுமே வந்து இந்த வால்பேப்பர் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இந்த வால்பேப்பர் தேவையில்லை, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அகைன் பழைய மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப அதை ஆன் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை எனக்கு தேவையில்லாத நேரத்தில் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும், பழைய மாதிரி உங்களுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனும் வந்துடும். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் நம்மளுடைய டெஸ்க்டாப்லையோ இல்லை லேப்டாப் ஸ்க்ரீன்லையோ எப்படி செட் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் வந்து இருக்குது நெட்டில். இந்த டெஸ்க்டாப் ஹட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வால்பேப்பர்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். பிகாஸ் இது ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால் நான் இதை வந்து என்னுடைய மானிட்டரில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரை நீங்களும் செட் பண்ணிக்கலாம், லைவ் வால்பேப்பர்ஸ். ஸோ இந்த டெஸ்க்டாப் ஹட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டமுடைய ரிசோர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இழுத்துக்கு தான் செய்யும். ஸோ சிபியூவில் ஒரு 2.5% இல்லை 2% கிட்ட வந்து இந்த வால்பேப்பர் பேக்ரவுண்டில் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹெவி டாஸ்க்கோ அந்த மாதிரி எதாவது பண்ணுறப்ப இந்த வால்பேப்பர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டும் அந்த ஒர்க் பண்ணலாம் டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு. இல்லை என்னுடைய பிசி வந்து ஹெவி பிசி தான் எல்லாமே தாங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் அண்ட் இந்த வால்பேப்பருடைய லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய மிட்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஆப்லலாம் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் ப்ரொமோஷன்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோ கிளியராக வந்து சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.